அண்ணா வாங்கண்ணா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வண்டி எடுங்க. டாக்டர் நம்பர் மட்டும் பாருன்னு. நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ நம்ம வீட்டுல இருப்பா. யாடி அண்ணன்? டிசிபி கௌஷிக் தான் இங்க அண்ணா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அத்த, அவளை அனுப்புங்க. சரிடா, சரி சரி சரி, நானே உனக்கு அவளை கட்டி வைக்கிறேன். வா அவளை போக விடுங்க. வா வா சொல்றேன், வா வாடா. போடா போ போடா. போ. சுதா கௌசிக் போன் பண்ணு. வணக்கம் சார். வாங்க 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 டிசிபி, உட்காருங்க. மாசி சார் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல இல்ல, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தேன். ஓஹோ. அப்புறம் இவர் என் அண்ணன் ராஜமாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இல்ல, ஊர்ல என் அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை தம்பி, பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏறக்குறைய அது முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அங்கே ஒரு பொண்ணு சுற்றுப்புறம் கெடுது, சூழ்நிலை கெடுதுன்னு ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு நான் கட்டடம் கட்டுறத நிறுத்திருச்சு. ஏதோ 10-20 கூட பரவாயில்ல, தொலைதுன்னு விட்டுறலாம். கிட்டத்தட்ட 60-70 கோடி ரூபாய் முடங்கி போய் கிடக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். அது விஷயமா தான் உங்களை பார்த்து. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க தான் கரெக்டா ஒரு ஐடியா கொடுப்பீங்களே, அதனால தான் உங்களை வர சொன்னேன். என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இது நடக்கிறது சகஜம் தான். நீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி ஏதாவது பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது தானே? எல்லாம் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படியா? ஏன் சார், எவ்வளோ பெரிய ஆள் நீங்க, உங்களுக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது? நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் செஞ்சாச்சு. அது ஒன்றும் மசீர மாதிரி தெரியல தம்பி. வேற அப்படி எதுக்குமே ஒத்து வரலன்னா இருக்கவே இருக்க ஒரு வழி. முடிச்சிருங்க. அதான் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா மனசு வரலையே. ஏன்னா அவ உங்க தங்கச்சியா போயிட்டாளே. ரம்யாவையா சொல்றீங்க? ஆமா, உங்க தங்கச்சி ரம்யாவே தான். எங்க அண்ணனுக்கும் சொந்த ஊர் நீலிமலை தான். அங்க இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கா. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பிரச்சனைன்னு சொன்னாமா? நான் இதான் பிரச்சனைன்னு தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. உங்க தங்கச்சியை கொஞ்சம் பாத்துக்கங்க, இல்லனா சிரமமா போயிடும். நான் இப்ப அவளை உங்களோட அனுப்பி வைக்கிறேன், சரியா? ரம்யா இங்கே இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கா. டேய் சுதா. மேடம், அவளை கூட்டிட்டு வா. வர மேடம். கைய விடுறா. கத்தட அண்ணா அண்ணா அண்ணா, இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கண்ணா. என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கண்ணா. இந்த பொம்பளை என்னை இவ கை நீட்டி அடிச்சிட்டானா. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. என் பொண்ணே இந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தா கூட நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். பாருங்கண்ணா, உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசுற பாருங்க. முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்கண்ணா. வரேம்மா. என்ன நான் பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்கண்ணா. ம், அண்ணா வா.
வா என்னண்ணா நீங்க ஓடிட்டு வா. ஆஹா அடா அண்ணே ரேகா மேடம் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு. ஏய், அவ உனக்கு தான் ஆபீசர், எனக்கு ஆபீசர் இல்ல. அண்ணே அவங்க இப்படி உங்களை பார்த்தாங்கன்னா எனக்கு வேலை போயிடுண்ணே. நீ இங்க இருந்தா தானே உனக்கு வேலை போயிரு போடா. நீ ஏன்டா வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க? காலை நெட்டையிடுறான். சுகமா இருக்குடா. அங்க என்ன நடக்குது? கழுத்தே தொங்கி போச்சுடா. சுகமோ சுகமடா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? அங்க என்ன கேள்வி? என்ன கேளு, நான் சொல்றேன். ஒருத்தன் காலை முக்கிறான், ஒருத்தன் கைய புடிச்சு விடுறான். டேய், நீ நல்லா புடிச்சாமுக்கடா. அடுத்த தடவை இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஜெயில் வார்டனை தாக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தண்டனையை 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏய், ஏன் நிறுத்திட்டீங்க? பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அதான் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கே. அங்க கிரவுண்ட் லெவல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? எஸ் மேடம். அங்க போய் இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணி வேலை செய்ய சொல்லுங்க. ஓகே மேடம். ஆமா, மத்தவங்களாம் வேலை செய்யறாங்கல்ல, நீங்க வேலை செய்ய மாட்டீங்களோ? எனக்கு இனிப்பு இருக்கு, புரியல? என் உடம்புல சுகர் அதிகமா இருக்கு. அதான் கொஞ்சம் வளைஞ்சு வேலை செஞ்சா கொலஸ்ட்ரால் குறையும். புரியல? கொழுப்பு. சொன்னா கேட்டுக்கணும்.
ஏன் பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? இன்ஸ்பெக்டர் மேடம் மேடம் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நான் ஜெயில இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். விடுங்க மேடம். இன்ஸ்பெக்டர்! அவனை நான் கொல்லணும். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஏய் இன்ஸ்பெக்டர் விடுங்க. ஏய் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. உனக்கு ஏன் கையாலதான்டா சாவு. உன்னை விட மாட்டேன்டா. டேய் நான் உன்னோட இருக்கிறது உன்னை கொல்றதுக்காக தான்டா. உன்னை விட மாட்டேன். விடுங்க. என்ன விடுங்க. நான் அவனை கொல்லணும். விடுங்க. அவனை நான் விட மாட்டேன். அவனுக்கு ஏன் கையால சாவு. டேய் விடுங்க. என்ன விடுங்க. நான் அவனை சாகடிக்கணும். அவனை விட மாட்டேன். டேய் உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். ஹலோ. டேய் உன் தங்கச்சி தாலி மேல அவ்வளவு அக்கறை, அதனாலதானே என்ன காப்பாத்தினேன். உன்னை காப்பாத்தல, ஒரு உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். டேய் நான் உன்னோட இருக்கிறதே உன்னை கொல்றதுக்காக தான்டா. உன்னை விட மாட்டேன். ஏன் அப்படி பண்ண? உனக்கு மாசிய முன்னாடியே தெரியுமா? சொல்லு, முன்னாடியே தெரியுமா? மாசிய கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன வெறி உனக்கு? அவங்கிட்ட நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஊருக்குள்ள யோக்கிய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாமா. யாருக்கும் தெரியாம அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாமா. நான் மூஞ்சிக்கு நேரா ஒரு நாள் கேட்டுட்டேன். அவன் காண்டாயிட்டாமா. வேஷம் களைஞ்சிருமோங்கிற பயத்துல சமயம் பார்த்து என்ன பழி வாங்கிட்டாமா. நான் செய்யாத கொலைக்கு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தெருவில் நிக்கிறாங்கம்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா யாருமா அவங்களை காப்பாத்துறது சொல்லுங்கம்மா. அதான் இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சதுமா. அதை நீங்க வந்து கெடுத்துட்டீங்க. இல்லன்னா அவளை போட்டு தள்ளி இருப்பேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாசிய போட்டு தள்ளிட்டா உன்னோட பொண்டாட்டியும் குழந்தைங்களும் சந்தோஷமாயிடுவாங்களா? என்னையா இந்த மாதிரி சமயத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது. அறிவுபூர்வமா செய்யணும். இப்ப நீயே சொல்ற உன்னை பொய்யான குற்றச்சாட்டுல உள்ள தள்ளிட்டாங்கன்னு. இப்ப அது பொய்ன்னு நிரூபிச்சுட்டு வெளியில போற வழிய பாப்பியா, இல்ல பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பியா? முதல்ல இந்த மாசிய பழி வாங்குறேன்ற அந்த கனவை விடு. புரியுதா? புரியுதா? புரிஞ்சுக்கோ. சார். எஸ் கௌஷிக், உன் கூட பர்சனலா பேசணும்பா. சார், உனக்கும் உன் மாமனாருக்குள்ள பிரச்சனை எப்பதான் தீரும்? ஏன் சார், என்னாச்சு? இப்ப கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் டைம் வரும்போது நான் கொடுக்குறேன் சாருங்கிறாரு. இத பார், எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அந்த ஆளை பத்தியும் தெரியும். அந்த ஆள் நினைச்சா உன் மேல இருக்கிற அந்த பொய்யான புகார்களை உருவாக்க முடியும், அதை ப்ரூவ் பண்ணவும் முடியும். அப்படி அந்த ஆள் ப்ரூவ் பண்ணிட்டார்னா நானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கௌசிக், எதுக்கு இதெல்லாம்? நீ அந்த ஆளோட பேசி சுமூகமா ஏதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. ஓகே சார். ஓகே. Why do you want to turn
a family fight into a street fight. Solve this. Sir. Do something. Go. Yes, sir. Okay then. யாரு? ஓ, யாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் இப்ப நான் இருக்கேனா? டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கௌஷிக் பேசுறேன். சொல்லுங்க. அம்மா, இங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்களாமே? ஆனா அவ்வளவு சீக்கிரம் என்கொயரிக்கு வந்துருச்சா? இத பாருங்க, முதல்ல அதை வாபஸ் வாங்குங்க. கொடுத்த வாக்குறுதியை மட்டும் இல்ல, கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கினதா இந்த நல்லையப்பர் அகராதியிலே கிடையாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இதான் உங்க முடிவா? இல்ல, உனக்கு முடிவு. முடிவு உனக்கா எனக்கான்னு பார்த்துடலாம் நெல்லையப்பர்.